பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 45வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்பதாக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஐ வில் கோ பிஃபோர் யூ அண்ட் மேக் த க்ரூக்கட் பிளேசஸ் ஸ்ட்ரெயிட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கோரேஸ் என்ற பெர்சிய ராஜாவுக்கு அவன் ஆட்சிக்கு வருவதற்கு சுமார் 200 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை குறித்த சகல நல்ல காரியங்களையும் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவருடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் காணப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். ஆண்டவர் பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் உங்களுக்கு முன்பாக வைப்பேன் என்று வாக்களிக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலாய் காணப்படுகிற சகலவற்றையும் செம்மைப்படுத்தி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லும்போது அவன் மேய்ப்பன் என்றும் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட போகிற எருசலேம் பட்டணத்தை கட்டுவதற்கும் ஆலயத்தை கட்டுவதற்கும் கட்டளை கொடுப்பான் என்றும் அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான் என்றும் அவனை குறித்து கர்த்தர் நோக்கம் கொண்டிருந்தார். அவனை தன்னுடைய காரியங்களை செய்யும்படிக்கு அபிஷேகித்து அவனுக்கு தன்னுடைய நாமத்தையும் கர்த்தர் தரித்தார். புறஜாதியான அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படியே அவன் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, யார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட செல்கிறீர்கள் என்று தன்னுடைய ராஜ்யம் முழுவதும் விளம்பரம் பண்ணினான் என்று 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 22-23 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆலயத்தை கட்ட ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். அது நிமித்தம் கர்த்தர் தன்மேல் கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் காணப்பட்டான். ஆகையால் தான் கர்த்தர் அவனுக்கு வாக்களித்தபடியே பூட்டப்படாத வாசல்களும் திறந்த கதவுகளும் அவனுக்கு முன்பாக காணப்பட்டது. அவனுக்கு முன்பாக தடையாய் காணப்பட்ட வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்தார். இருப்பு தாழ்பாள்களை முறைத்தார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் பல தேசங்களை போரில் வென்றான் என்று சரித்திரம் கூறுகிறது. கர்த்தர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது அவர் உங்களுக்கு முன்பாகவும் பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைத்து நீங்கள் கையிடுகிற காரியங்களில் காரிய சித்தியை உண்டு பண்ணுவார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலாய் காணப்படுகிற சகலவற்றையும் நீக்கி போடுவார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தடைபட்டு போன எல்லா நன்மைகளையும் திரும்ப தந்து உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் இன்றைய தினம் கர்த்தர் நீர் கடந்து செல்லுவீராக. என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று வாக்கு கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு முன்பாக இன்றைய தினம் கடந்து சென்று கோணலாய் காணப்படுகிற இவர்கள் வாழ்க்கையில் கைகூடி வராமல் காணப்படுகிற சகல காரியங்களையும் கைகூடி வரும்படிக்கு கர்த்தர் நீர் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை நேர் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு செல்லும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவ கரம் ஒவ்வொருவர் மேலும் அமருவதாக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். காரிய சித்தியை கட்டளையிடும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.